குடிங்க எல்லாரும், ஏன்னா 1/2 மணி நேரத்தில் பஸ் வந்துடும். அப்புறம் பஸ்ஸு விட்டால் அடுத்தது 1 மணி நேரம் இங்கேயே தான் உட்காந்துருக்கணும். அடுத்தது ஜூஸ் வாங்கி குடிக்கணும். அதனால் சீக்கிரம் எல்லாரும் வாங்க, கிளம்புவோம், போவோம். வாங்க சீக்கிரம் போவோம் வீட்டுக்கு. மழை வர்ற மாதிரி வேற இருக்கு. ஓகே ராணியக்கா, மொத்தம் எவ்வளோதாச்சு உங்களுக்கு? சோனி அப்பா ஒரு 5000 தந்தாரு சின்ன பொண்ணு. நான் ஒரு 1500 வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ 6000 ஆயிட்டு, கையில் 500 தான் இருக்குது. ராணி அக்கா வீட்டுக்காரர் கூட பரவாயில்ல, என் வீட்டுக்கார்ட்ட ஒரு 2000 வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் படாத பாடுபட்டேன். உனக்கு என்ன உமா, கேட்ட உடனே உன் வீட்டுக்காரர் தரப்போறாரு. என்னமோ நீ உன் சொல்ல கேட்காத மாதிரி பேசுகிற. நீங்கள்லாம் இப்படிதாம்மா சொல்லுவீங்க. அதை தொப்பி மண்டைக்கிட்ட ஒரு 2000 வாங்குறதுக்கு நான் பட வேண்டிய பாடு, அவ்வளோ பாடுபட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே அது பிள்ளைக்கு நோன்னு தான் தந்தான், எனக்கு நோன்னு தரவே மாட்டான்னு சொல்லிட்டான். அப்படிலாம் சொல்லாத உமா, செல்வம் நல்லவன் தான். அவன் நீ கொஞ்சம் வீண் செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் தர்றதுக்கு சங்கடப்படுறான். மற்றபடிலாம் வீட்டுக்கெலாம் நல்ல செலவு பண்ணுற பையன்தான். எனக்கு தெரியாதா அவனை பற்றி? நான் அப்படி என்ன தான் வீண் செலவு பண்ணுறேன்? கொஞ்சமாக மேக்கப் பண்ணுறேன், போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுட்டு இருக்கேன். நான் விதவிதமாக வாங்கி சாப்பிட்றேன். ஏதாவது ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றேன்னா? இல்லையே, நான் வீட்டில் பொங்குற சோறை தானே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். நீ வீட்டில் ஒரு ஆளுக்கு சாப்பாடு பொங்க சொன்னால் ஒரு பானை சோறு பொங்குறியான். 2 பேர்த்துக்கு குழம்பு வைக்க சொன்னால் ஒரு சட்டி குழம்பு வைக்கிறியான். மிச்சத்தெல்லாம் ஆடுக்கும் ஊத்துறான்னு என் மாமியார்கிட்ட உன் மாமியார் கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ அந்த மாதிரி தான் வீண் செலவு பண்ணுறான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே உங்கள் மாமியார். சின்ன பொண்ணு, நான் கொஞ்சோண்டு குழம்பு வச்சா நிறைய திங்கிறாங்க, நான் நிறைய குழம்பு வச்சா கொஞ்சோண்டு திங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது சின்ன பொண்ணு? உமாத்த, நீங்கள் ஏன் குழம்பு வச்சு கஷ்டப்படுறீங்க? அதிகமாக தான் திட்டுறாங்க, குறையாதான் திட்டுறாங்க. அதுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க உமாத்த. ஏன் கஷ்டப்பட்டு கிடைக்கிய? நான்லாம் இருந்தால் அப்படிதான் பண்ணுவேன். ஏன் கடந்து கஷ்டப்பட்டு குழம்பு வச்சு தூர ஊற்றி கம்ப்ளைண்ட் வாங்கணும்? அதுக்கு குழம்பே வைக்காம இன்னைக்கு குழம்பு வைக்கலன்னு சொன்னால் போச்சு, இல்லை தயிரை வாங்கி ஊற்றி கொடுத்தா போச்சு, இல்லாட்டி ஒரு புளி ரசத்தை வச்சா போச்சு. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு குழம்பு வைக்கிறீங்க? வைக்காதங்கத்தே. இந்த மாதிரி சோனி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு போகிற இடத்துல இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்க, 2 நாளில் அடித்து முடிக்க உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க. உங்கள் அம்மா வளர்த்துற லட்சணமா இதுன்னு கேட்பாங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம எதுக்கு பெரிய ஆளுக்கு சொல்கிறாங்களோ அதுக்கேற்றாலும் நம்ம பழகிக்கிடணும் சோனி. அதுதான் நல்ல பழக்கம். சோனிக்கு எப்போவுமே ஷார்ட்கட் மூலதாம்மா, அதான் அவள் எல்லாமே ஷார்ட்டாக பேசுகிறா. சோனி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சோனி சொன்ன மாதிரி நான் பண்ணி